ஆர்எஸ்எஸ்ஐ அதிமுக வழிநடத்த தவறில்லைன்னு எல்முருகன். இதுல மிக முக்கியமான ஒரு கருத்தை அண்ணன் எல்முருகன் சொல்லியிருக்காரு. ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டுப்பாட்டிலே அதிமுக இருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. அதிமுக ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு அங்கமாக மாறிவிட்டது என்பது மிக தெளிவாக தெரிகிறது. எம்ஜிஆர் துவக்கிய அதிமுக இன்று அமித்ஷா அதிமுக மாறி இருப்பதனுடைய அடுத்த படி இது. அமித்ஷா அதிமுகவாக இருப்பது அம்மா அவர்களால் இயக்கப்பட்ட அந்த இயக்கம் இன்று ஆர்எஸ்எஸ்னுடைய துணை அமைப்பாக திரு பழனிசாமி மாற்றிவிட்டார் என்பதற்கு ஒரு சான்று அண்ணன் மத்திய அமைச்சர் திரு முருகன் சொல்லியிருப்பது. ஆர்எஸ்எஸ் பாஜகவை விட அமித்ஷா அதிமுகவை நம்புகிற காலமாக மாறிவிட்டது. இது அதிமுக காரர்கள் அனைவரும் விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம். இரட்டலை சின்னம் மட்டும் அவர்களுடைய கையில் இருக்கலாம். ஆனால் அந்த மொத்த கட்சியுமே ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்கு கொண்டு சென்று விட்டார்கள் என்பது தெரிகிறது. இதில் அதை முருகன் சொல்லியிருப்பது என்பது மிக முக்கியமானது. இப்பொழுது அதிமுகவினுடைய தலைவர்கள் அனைவரும் திரு வேலுசாமி அவர்கள் எப்படி போய் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் டெல்லி கோயம்புத்தூர் வரும்போது வரிசை கட்டி போய் நின்னாரோ அது மாதிரி மிக விரைவிலே அதிமுகவினுடைய அனைத்து முடிவுகளையும் நாக்பூர் எடுக்கின்ற காலம் என்பது மிக விரைவில் வரப்போகிறது. ஏனென்றால் இது எம்ஜிஆர் துவக்கிய அதிமுக கிடையாது, இது அமித்ஷா தலைமையிலான அதிமுக.